வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ராஜ்மா சாண்ட்விச். இது வந்து இந்த சாண்ட்விச்சே ஒரு ஃபுல் மீல் மாதிரி. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், மற்றபடி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு மீலுக்கு சப்ஸ்டியூட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ராஜ்மா வந்து இது வந்து ஒரு பயிறு. இதனால் ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இதுதான் ஸ்டஃபிங் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மசாலா செய்யறதுக்கு வழக்கம் போல் 1 ஸ்பூன் எண்ணெய், இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், ½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே ராஜ்மாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதால கொஞ்சமாக உப்பு இதுக்கு போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணணும். பருப்பு வகைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சோயா, ராஜ்மாலாம் வந்து நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் எப்படியுமே வந்து வாரத்தில் ஒரு 2 தரம் 3 தரம் இந்த மாதிரி உணவு வகைகளை நீங்கள் தினப்படி உணவில் சேர்த்துக்கணும். இது வந்து நம்ம சாண்ட்விச்சுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது வந்து நிறைய நேரம் வதக்கணும், குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அகெயின் வந்து இது ப்ரெட்குள்ளே வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டுக்கு யூஸ்வலாக வந்து சாண்ட்விச்னால் பட்டர் போடுவோம். பட்டருக்கு பதில் வந்து நான் ஸ்கிம்டு தயிர், அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட தயிர் வடிகட்டி எடுத்திருக்கேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்துட்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பக்கம் ஸ்ப்ரெட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது கூட வந்து கொஞ்சம் பச்சை காய்கறி, அதாவது பொடியாக துருவி வச்சுருக்கேன் முட்டைக்கோசு, கேரட். அதாவது எப்போவுமே ஒரு மீல் சாப்பிட்டோன்னா அதில் வந்து கொஞ்சம் பச்சை காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் பாதி குக் பண்ண காய்கறி, பாதி வந்து பச்சையாக வெஜிடபிள். அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர், அந்த மீலோட ஃபைபர் வேல்யூ வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி பச்சையாக காய்கறிகள் சாப்பிடும்போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். வேக வைக்கும்போது அதில் இருக்க வைட்டமின் சி வந்து ஓரளவு குறைஞ்சிரும். இது காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து வீட் பிரெட் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே பிரெட் பார்த்தீங்கன்னா வீட் பிரெட்டு இல்லைன்னா வந்து 6 கிரெயின் பிரெட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு மைதா பிரெட் வந்து உங்களுக்கு சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுங்கிறதால அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் வீட் பிரெட்டோ இல்லைன்னா 6 கிரெயின் பிரெட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் சாண்ட்விச் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பக்கம் இந்த தயிர் ஸ்ப்ரெட் போடுறேன். இன்னொரு ஸ்லைஸில் வந்து இந்த ராஜ்மா
இதெல்லாம் நிறைய பேர் ராஜ்மா வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்லைஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மீல் அளவு கிடைக்கணும். அதனால் நிறைய போட்டுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து டோஸ்டரில் வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். இது மூடிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணணும். ரெடி ஆயிடுச்சு. சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி டோஸ்டர் இல்லாதவங்க தவாலேயே வச்சு பண்ணலாம். தவாலே நீங்கள் வந்து கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா குக் ஆகிடும். அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா டயட் பண்ணும்போது நிறைய ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்பஸ் வெயிட் ரிடக்ஷன் கூட நடக்கும். இல்லைன்னா ப்ரோட்டீன் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா பத்தாது. அதனால் எப்போவுமே லோ கார்போஹைட்ரேட் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ராஜ்மா சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.